இது என்ன ஆபீஸால உங்க அப்பா வீடா? உங்க இஷ்டத்துக்கு வரதுக்கும் போறதுக்கும் 2 வாரமா ஆபீஸ்க்கு லேட்டா தான் வந்துட்டு இருக்கீங்க மகா. நானும் டைமுக்கு வாங்கன்னு சொல்றேன், அப்பவும் லேட்டா தான் வரீங்க. என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு? ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் சார், அதனால தான் ஆஃபீஸ்க்கு ஒரு டைம் வர முடியல. ஃபேமிலி ப்ராப்ளம்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்ல இருக்க வேண்டியதானே? அதை விட்டு இங்க வந்து ஏங்க எங்க தள்ளி இருக்கிறீங்க? உங்க ஆபீஸ் டைம் என்ன? 10 மணி சார். இப்போ என்ன டைம்? 11:30 சார். அப்ப ஆபீஸ்க்கு கரெக்ட் டைம் வராங்கல்ல, அவங்கள என்ன பைத்தியமா? உங்களை பார்த்து நாளைக்கு அவங்களும் லேட்டா வர மாட்டாங்க? பேசாம நீங்களும் ஆபீஸ்க்கு பாஸ் ஆயிடுங்களேன், அப்ப டைமுக்கு வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. சாரி சார். இல்லங்க, நீங்க மட்டும் பாஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம், யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. சார் சாரி. இந்த சாரி கருமத்தை தான் நான் 2 வாரமா கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் 1 செகண்ட் லேட்டா வந்தா கூட வேல்யூ டென் பண்ண பாத்துங்க, புரியுதா? புரியுது. ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. என்ன மகா, ஒரு வழியா கரெக்ட் டைம் ஆபீஸ் வந்துட்டீங்க போல. பாய்ஸ், மகா முதல் முறையா கரெக்ட் டைம் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்கப்பா, கிளாப் பண்ணுங்க. உங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிடும் சொன்னதான் பயம் வருது இல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் வேற என்ன? 2 வாரத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம் சார். ஓ, ஹாஸ்பிட்டல் போய் அம்மாவையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போய் அப்பாவுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஆஃபீஸ் வரதான் சார் லேட் ஆயிடுச்சு. ஓ, அப்போ இன்னைக்கு அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போலியா? இல்ல அப்பாவுக்கு தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலையா? நேத்தே அம்மா தவறிட்டாங்க சார். இனிமே நான் ஆஃபீஸ்க்கு லேட்டாலாம் வர மாட்டேன் சார், சீக்கிரமா வந்துடுவேன். உங்ககிட்ட திட்டும் வாங்க மாட்டேன் சார். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்குலாம் வேலைங்கிறது ரொம்ப முக்கியம் சார். நீங்க கேட்கலாம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு அம்மா கூடயே இருந்து பார்த்துக்கலாம்லன்ட்டு. ஆனா அப்படி லீவ் போட்டா காசு போயிருமே சார். அந்த காசு இருந்தா அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ் ஆகும் தான் சார் இந்த புத்தியெல்லாம் யோசிக்கும். தினமும் பைக்கில் ஆட்டோலெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்தா காசு ரொம்ப செலவாகும்னு 1 ஹவருக்கு முன்னாடியே ரெடி ஆகி கவர்மெண்டோட ஃப்ரீ பஸ்ஸில் வருவோம் சார் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்கள்லாம். ஏன்னா அந்த 100 ரூபாய் கூட வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிப்போம் சார். உங்களுக்கு உங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும்ல சார்? பிடிக்கும். அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க கூட இருந்து அவங்கள பத்திரமா பார்த்துப்பீங்களா சார்? எனக்கும் அந்த மாதிரி ஆசைலாம் இருக்கு சார். ஆனா ஒரு நாள் கூட அந்த மாதிரிலாம் இருந்ததில்ல. ஏன் தெரியுமா? காசுதான் சார். நீங்களா ஈஸியா சொல்லிடுவீங்க, வேலைக்கு லேட்டா வந்துட்டா லீவ் போட்டு பேசாம வீட்லயே இருந்துருங்கன்னு. எங்களை மாதிரி பொண்ணுங்களால அப்படியெல்லாம் லீவ் போட்டு இருக்க முடியாது சார். உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட காசு வேணா நிறைய இருக்கலாம் சார், ஆனா மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்ல சார். சாரி மகா, உங்க அம்மாக்கு உடம்பு சொல்லாத விஷயம் எனக்கு தெரியாது. நீங்க சாரி எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல சார். இனிமே ஒரு நிமிஷம் கூட ஆபீஸ்க்கு லேட்டா வர மாட்டேன். பாருங்க,